கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலருடைய ஆவிக்குரிய அனுபவமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இவர்கள் எல்லாவற்றையும் போதகர் வழியாக தான் அறிவார்கள். போதகர் வழியாகத்தான் உணர்த்தப்படுவார்கள். போதகர் வழியாகத்தான் போதிக்கப்படுவார்கள். போதகர் வழியாகத்தான் நம்பிக்கை ஊட்டப்படுவார்கள். போதகர் தான் இவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறது, இப்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. போதகர் தான் இவங்க வாழ்க்கையில் செய்த தவறை உணர்த்தணும், அப்பொழுதுதான் உணர்வார்கள். போதகர் தான் ஆண்டவரை குறித்து எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். போதகர்கள் இந்த வேலையை செய்யணும், அது உண்மைதான். ஆனால் பல நேரங்களில் நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டவர் போதகர் வழியாக பேசினார், பாஸ்டர் வழியாக பேசினார். ஆனால் எல்லாவற்றையும் பாஸ்டர் வழியாகவும் போதகர் வழியாகத்தான் நம்ம பேசி கேட்குறதில்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த போதகர் வழியாக பேசுகிறவர் நம்மிடத்துல ஏன் பேசலை அப்படி நம்ம நினைக்கலாமே. ஏன்? நாமும் தேவனுடைய பிள்ளை தானே. தேவன் நம்மை பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தானே யோவான் 1:12 சொல்லுகிறது, ரோமர் 8:10 சொல்லுகிறது, கலாத்தியர் 4:1-7 வரை சொல்லுகிறது. அப்போது அவருக்கு நாம் பிள்ளைகளாக இருந்தால் அனைத்தையும் போதகர் தான் சொல்ல வேண்டுமா? கற்றுக் கொடுக்கலாம், ஏன்னா அதுக்கென்றே போதும் நியமிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எபேசியர் 4:11-15-16 வரை உள்ள பகுதியில் பார்க்குறோம். ஆனால் நாம் பிள்ளைகளான நம்மோடு பேசணும். இப்போ எனக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்ய போகிறத பற்றி ஏன் என்கிட்ட உண்மை சொல்ல மாட்டேங்கார்? நான் ஏதோ ஒரு ஜெபக்கூடலில் உட்காந்து அவர் சொல்கிறார், போதகர் சொல்கிறார், இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றையோடு உங்களுடைய கஷ்டம் நீங்குது, இன்றைக்கு வந்து அற்புதத்தை செய்ய போகிறார். இதை ஏன் ஆண்டவர் எனக்கு சொல்லலை? நான் அவருடைய பிள்ளை தானே. இப்படியெல்லாம் சிந்தனைப்படி பாருங்கள். தேவன் நமக்கு ஒரு நல்ல உறவை கொடுத்துருக்காருங்க. இது பாருங்கள், சிலர் சொல்லுவாங்க, பல மாதங்களாக அறியாமல் இருந்த ஒரு தவறை போதகர் பேசும் பொழுது உணர்ந்து கொண்டேன், நான் அதை தப்பு பண்ணியிருந்தேன், போதகர் வழியாக ஆண்டவர் உணர்த்தினார். போதகர் வழியாகத்தான் நீங்கள் உணர்ந்தீங்க 6 மாதத்துக்கு பிறகு. அப்படி என்ன அர்த்தம்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லை. பிள்ளைகளாக இருந்திருந்தால் தப்பு பண்ண உடனே உணர்த்துவார். 6 மாதம் வெயிட்டிங்கில் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்போ போதகரே உணர்த்துகிறார், போதகரே தீர்க்கதரிசனம் சொல்கிறார், போதகரே போதிக்கிறார். போதகர் போதிக்கிறது தவறு கிடையாது, போதனை கற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் உங்களோட ஆண்டவர் ஒன்றுமே பேசலையே. நீங்கள் ஆண்டவர் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறீங்க, எவ்வளோ ஆண்டவர் உங்களுக்குள்ள நம்பிக்கை கொடுத்துருக்கிறார். டிவியை திறந்தா, யூடியூப்பை திறந்தா அவங்க தான் நமக்கு தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்களுக்கு இது நடக்க போகுது. இப்போ இவங்க எல்லாம் சொன்னதையெல்லாம் நீங்கள் எத்தனை முறை கேட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்திருந்தா நீங்கள் இப்போ எப்படியோ இருந்திருப்பீங்க. அப்படி இல்லையே. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசலை. போதகர் அவருடைய நிகழ்ச்சிக்காக பேசினார், அவருடைய எபிசோட் ஓடுறதுக்காக பேசினார். ஆண்டவர் சொன்னார் என்று உங்களுக்குள்ளே சொல்லியிருந்தால் செஞ்சுருப்பார். அப்போ நீங்கள் அந்த மாதிரிப்பட்ட உறவுக்குள்ளே வாங்க, தேவ உறவுக்குள்ளே வாங்க. எல்லா போதகர் தான் பேசணுமா? ஆண்டவர் என்னோட பேச மாட்டேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் போதகர் வழியாக சொன்னால் உமக்கு எனக்கு இடையில உறவே இல்லை. அது பழைய ஏற்பாட்டு காலமாச்சே. அன்னைக்கு தான் பழைய ஏற்பாட்டு மோசடி பிரமாணத்தின்படி தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு மனுஷன் நிற்பான். இப்போ அப்படி கிடையாது. 1 தீமோத்தேயு 2 அத்தியாயத்தினுடைய 5-6 வசனங்களில் நீ வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனுக்கு நமக்கு இடையில மத்தியஸ்தர் யார்? இயேசுநாதர் தான். ஆனால் என்னுடைய தவறை உணர்த்துறதுக்கும் போதகர், எனக்கு நல்லது நடக்க போகிறதுன்னு சொல்கிறதுக்கும் போதகர், எல்லாமே போதகர்னா எனக்கு தேவன் தகப்பனாக இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த விதமாக யோசியுங்கள். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பிள்ளைகளுக்கு நிச்சயத்தை பெறுங்கள். உங்கள் தேவன் உங்களை போதித்து வழி நடத்துவார். போதகர்களுடைய நல்ல ஆலோசனை கேளுங்கள், நல்ல வழிகாட்டுதலை கேளுங்கள், நல்ல போலி கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கென்று போதில் நியமித்திருக்கிறார். ஆனால் உங்கள் வாழ்வு தொடர்பாக அத்தனையும் அவர் தான் பேசுகிறாருன்னா உங்களுக்கு தேவனுக்கு என்ன உறவு இருக்கிறத யோசித்து பாருங்கள். உறவை உருவாக்குங்கள். உங்களோட ஆண்டவர் பேசுவார், உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பார். அதுதான் உண்மையான நம்பிக்கை. உங்களுக்குள்ள ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கணும். மாத தொடக்கத்தில் அவங்க கொடுக்குற வாக்குத்தத்தம் இல்லை, தினத்தோறும் அவங்க கொடுக்குற வாக்குத்தத்தம் இல்லை. உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுக்கணும். நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவார்.